அன்புள்ளம் கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகா என்பி சேனலின் அன்பு வணக்கம். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஏலவார்குழலி உடனுறை ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வருகிற 8/12/2025 கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதுக்கு முன்னே ஏற்கனவே நம்ம ஒரு சில வீடியோலாம் போட்டிருப்போம். கோயிலெல்லாம் சரி செய்துட்டு வராங்க, பெயிண்டிங் எல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போது ஏறக்குறைய முடிகிற தருவாய். அதனால் நாம் வந்திருக்கோம் இப்போ பார்க்குறதுக்கு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி போடுறேன். இப்போது வேலை செஞ்சிட்ருக்காங்க, ஒரு சில வேலைலாம் செஞ்சிட்ருக்காங்க. கோயிலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. பக்தர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்தபதிங்கள்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அது இல்லாமல் இந்த தன்னார்வலர்கள், அதாவது உழவார பணிலாம் செய்கிறாங்கல்ல, நிறைய கோயிலுங்கள்லாம் போயிட்டு நிறைய பணி செய்வாங்க. அவங்கெல்லாமும் நிறைய பேர் வந்திருக்காங்க. சின்ன சின்ன கோயிலெலாம் லிமிட்டாக போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 300-400 பேருக்கு மேலே வேலை செஞ்சுட்டுருக்காங்க. அவங்களே எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த மண்டபத்திலேருந்து இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். இதுதான் கொடிமரம். இதுக்கப்புறம் தான் அதை க்ளீன் பண்ண போகிறாங்களாம். சாரெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? சாரத்துக்குள்ளே நாம் உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு பிரகாரத்துலேருந்து 2வது பிரகாரம் போக போகிறோம். பக்தர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா? உள்ள சிவனை தரிசனம் பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்த பிரகாரத்துக்குள்ளே போகிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மூலஸ்தானம் சாத்தி வச்சுருக்கு. நம்ம சைடில் போகிறோம். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணி அதுக்குண்டான பூசு வேலைலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே திரும்பி பார்த்தோம்னா வாகனங்கள்லாம் அங்கே இருக்குது. அதெல்லாமும் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரகாரத்தை பாருங்கள், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம கோயிலில் எப்போவுமே இருளோன்னு இருக்கும் அதுக்கு முன்னெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குது. டியூப் லைட்ஸ்லாம் அவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே ஃபோக்கஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு நம்ம போய் பார்த்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்த்தீங்களா, ஏணிலாம் இருக்குது பாருங்க. அங்கெல்லாம் வேலை நடந்துட்டுருக்கு. ஆனால் ஜனங்களும் சுற்றி வந்துட்டுருக்காங்க. இது அம்மா சன்னதி, ஏலவார் கோயில் சன்னதி இருக்குங்க. அது உள்ளே நம்மளால் போக முடியாது, ஏன்னா மேலே இப்போ சாரம் கட்டின்னு இருக்காங்க. அதனால் நம்ம நேராக போயிடலாம். இங்கேயும் பக்தர்கள்லாம் இருக்காங்க. சரி, நம்ம அப்படியே நேராக போகலாம். இருங்க, யானை வாகனத்தை பார்த்துட்டு போகலாம். சரியாக காட்டலன்னு பார்க்குறீங்களா? இங்கே தானே இருக்க போது, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். வாங்க வெளியே போகலாம். இப்போது குளத்தண்டை வந்துட்டோம். குளம் ரொம்ப அருமையாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏற்கனவே செடியெல்லாம் நிறைய முளைச்சி போயிருக்கும். இப்போது க்ளீனாக இருக்குது. அந்த மண்டபத்துக்கு பெயிண்டிங் வேலை நடந்துட்டுருக்கு. மீன்லாம் பார்த்தீங்களா, எக்கச்சக்கமாக இருக்குது. சின்ன மீனுங்க நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்சம் வெயில் ஏறிச்சுன்னு வச்சிங்க, நிறைய பெரிய மீன்லாம் வரும். அப்புறம் பார்க்கலாம், அது இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன். சரி, இப்போது ஏறக்குறைய எல்லாமே பார்த்துட்டோம். கும்பாபிஷேகத்துக்கு அவசியம் எல்லாம் வாங்க. அதுக்கப்புறம் நிகழ்ச்சி நிரலில் வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் நான். இப்போ இதான் ஆயிரங்கால் மண்டபம் கோபுரம். ஏறக்குறைய எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். வாங்க. வணக்கம்.